கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய தினம் தமிழ்நாட்டில எதுவும் எமர்ஜென்சி எதுவும் அறிவிக்கப்பட்டுச்சா என்னன்னு தெரியல. தொடர்ந்து தாவேக்கு ஆட்சி வந்ததுக்கு பிறகு பல்வேறு கைது நடவடிக்கைகள் நீடித்துக் கொண்டே இருக்கிறது. அதான் உங்களுக்கு தெரியும். எமர்ஜென்சி காலத்துல திமுகவினர் மீது பல கொடுமையான சட்டங்கள்லாம் பாயப்பட்டது. இன்றைக்கு திமுக தலைவரா இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீது கூட மிசா சட்டமானது பாய்ஞ்சு ஓராண்டுகள் சிறையில இருந்தாங்க. ஏன் இந்த கருத்தெல்லாம் சொல்றேன்னா, அதே பாணி தான் தற்போது தாவேக்கு அரசுல. இங்க ஏதாவது பேச்சு சுதந்திரம் இருக்கா? கருத்து சுதந்திரம் இருக்கா? எழுத்து சுதந்திரம்? தாவேக்கு ஆட்சியை நோக்கி ஏதாவது கேள்வி? 3 மாசம் ஆட்சி நடத்துறாங்க. அதை எதிர்த்து ஏதாவது கேள்வி கேட்க முடியாது? எதுவும் கிடையாது. அப்போ ஒட்டுமொத்தமா தமிழ்நாட பார்க்கும்போது தற்போது அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி தான் இருக்கு. உங்களுக்கு தெரியும், கிராமத்துல ஒரு பழமொழிலாம் சொல்லுவாங்க. அதாவது ஆடத் தெரியாதவனுக்கு தெரு கோணம்னு சொன்ன மாதிரி. ஆட்சியே நடத்த தெரியல, நிர்வாகமே நடத்த தெரியல, வெக்கம் கெட்ட இந்த தாவேக்கு அரசுனால. நான் காவிரி உரிமை சார்ந்த பிரச்சனையா? ஒன்றும் தெரியல. நீட் தேர்வு பிரச்சனையா? ஒன்றும் தெரியல. பட்ஜெட் கூட்டமா? அதை பத்தியும் தெரியல. அல்லது விவசாயினுடைய கோரிக்கையா? அதை பத்தியும் தெரியல. தமிழ்நாடு நல சார்ந்த விஷயம் எதுவும் தெரியல. சட்ட ஒழுங்கு கேள்விக்குறி, சந்தி சிரிக்குது. அப்படி இந்த மாதிரியான எந்த ஒரு போராட்டத்திலையும், எந்த ஒரு மக்கள் நலன் சார்ந்த விஷயத்திலையும் ஒன்றும் தெரியாத இந்த வெற்று ஆடத் தெரியாத ஒரு அரசுக்கு எதிர்கட்சிகள் சில ஆரோக்கியமான ஒரு கருத்தை சொன்னாங்கன்னா அதை ஏத்துக்கிறக்கூடிய தன்மை வேணும். அந்த மாதிரிதான் பாஜக, காங்கிரஸை விட நான் மிகப்பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வச்சுட்டு தான் விஜய் சுத்துறாரு. அது உதயநிதி என்ன பேசினாரு? இப்போ இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க தாவேகா காவல்துறையால. உதயநிதி எப்படி என்ன பேசினாரு? 9 பிரிவுகள் கீழே வழக்கு, 3 பிரிவுகள் பெண்களுக்கு எதிராக உதயநிதி செயல்பட்டுருக்காருன்னு கூட ஒரு கருத்தை வைப்போம் உங்களுடைய பாணியில. அதான் அவர் என்ன பேசுறாருன்னா, காவிரிலேருந்து தண்ணி வரல, அதை பத்தி அவருக்கு கவலை இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியை உதயநிதி கேட்கிறாரு. உடனே கீழே இருந்து தண்ணியை பத்திலாம் கவலை இல்லை, அந்த நடிகை பத்தி தான் கவலைன்னு சொல்றாங்க. உடனே எங்க தண்ணி வருதோ இல்லையோ அங்க வரணும் அப்படின்னு சொன்னோன்னே காவிரியை சொன்னேன், அங்க வந்தாதான் நமக்கு வருன்ற மாதிரி ஒரு கருத்தை வைக்கிறாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? உடனே நேற்றுல இருந்து இந்த பிரச்சனையை கிளப்பி விட்டது தாவேக கிடையவே கிடையாது. இந்த பிரச்சனை கிளப்புறது தமிழிசை போன்ற நபர்கள் தான். பாஜக இருந்து இந்த குரல் முதற்தன வருது. இந்தியா முழுவதும் உதயநிதி பேச்சுக்கு எதிராக, அதாவது கோடி மீடியாக்கள் இருக்காங்களே, மோடிக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய கோடி மீடியாக்கள் உதயநிதிக்கு எதிராக தொடர்ந்து பிரச்சாரம். பெண்களுக்கு எதிராக எப்படி பேசுறாருன்னு பாருங்க. ஏற்கனவே சனாதானத்தை எதிராக அப்படிதான் பேசினான்னு சொல்லிட்டு இந்தியா முழுவதும் வைரலாக்குறாங்க வீடியோவை உதயநிதிக்கு எதிராக. அப்படி வைரலாக்கினுடைய தொடர்ச்சியாக இந்த கூமுட்ட அரசாங்கத்துக்கு ஏதாவது தெரியுமா? தெரியல. ஆனா இவங்க ஒரு திட்டம் போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 9 பிரிவுகள் கீழ் வழக்கு, 3 பிரிவு பெண்களுக்கு எதிரான குற்றம் உதயநிதி ஸ்டாலின் செஞ்சுட்டாரு. இது ஒரு 3 பிரிவு. மீதி யாரு எங்க இருக்கு? பொது அமைதி குந்தம் விளைவிக்கக்கூடிய வேலை செயல்பட்டாராம். இரு பிரிவினருக்கிடையே சண்டையை மூட்டி விடுற மாதிரி செஞ்சாராம். முதல்ல தூண்டுற வகையில செயல்பட்டாராம். இதெல்லாம் யார் பண்ணது? உதயநிதி எங்க அந்த வார்த்தையில பேசினா? அப்ப ஏற்கனவே இதெல்லாம் திட்டம் போட்டீங்களா? பாஜக நேற்று இந்த பிரச்சனையை தமிழிசை சவுந்தரராஜன் மூலியமா ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. உடனே அவங்க தாவேக அமைச்சர்லாம் வரிசை அறிக்கை வருது. நைட்டு விடிய விடிய ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி விஜய் தூங்காம விடிஞ்சதுன்னா தமிழ்நாடு முழுவதும் திமுகவுக்கு எதிராக, உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக உதயநிதி கைது செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ப்பாட்டத்தை ரெடி பண்றீங்க. புஷி ஆனந்த் இதை ஒரு வேலையாவே செஞ்சிருக்காப்புல. பல்வேறு மாவட்ட சங்கங்கள்ல புஷி ஆனந்த் பேசியிருக்காரு. புஷி ஆனந்த் இந்த அறிவிப்பையும் கொடுக்குறாரு விஜய் மூலமா. விஜய் விடிய விடிய இந்த ஒரு சம்பவத்துக்காக தூங்காம கடந்து இயக்கி இருக்காரு. அப்படிதான் இன்னைக்கு பல இடங்கள்ல தாவேகா கூட்டத்தை திரட்ட முடிஞ்சு. வெறுமனையே அவர் பேசியிருந்தாருன்னா, விஜய் வந்திருந்தாருன்னா ஒரு ஹீரோ, ஒரு மாஸ் ஹீரோ அப்படின்னு ஒரு பார்க்க கூட்டம் வருமே தவிர, ஆர்ப்பாட்டம்னா அவங்களாம் கிலோ என்ன அவ்வளவுதான், ஒன்றும் தெரியாது. அங்க ரோகிணினா எங்க தளபதி தான்டுவானுங்க. மதுரை வெற்றி தேட்டரா எங்க தளபதி தான் இருப்பாங்க. மதுரையே தளபதி கோட்டைன்னு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு இருக்கு. காவிரி பிரச்சனை ஏதாவது ஒன்றும் தெரியாது. அப்ப இவங்களுடைய ஸ்கிரிப்ட் நம்ம சொன்னோம்ல, பாஜக ஆரம்பிச்சு வைக்க, இவங்க அதுல கையில பிடிக்க, உதயநிதி அரெஸ்ட் பண்ண, இவங்க தொட்டது புலிவால் பிடிச்ச கதை மாதிரி இன்னைக்கு ஆயிடுச்சு. நம்ம உதயநிதியை தொட்டோம்னா நம்ம தமிழ்நாடு மக்கள்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நம்ம பார்த்துக்கலாம் நினைச்சது இன்னைக்கு விஜய்க்கே ஒரு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. பாவம் தேவையில்லாம இப்போ மாட்டின்னு முடிக்கிறாரு. தஞ்சாவூர்ல தற்போதைய நேரப்படி பார்த்தோம்னா திமுகவினர் மிக பிரமாண்டமான அளவில் குவிஞ்சிருக்காங்க. உதயநிதியை வரவேற்க ஒரு புறம் போராட்டமானது தமிழ்நாடு முழுவதும் வெடிச்சுக்கு இருக்கு. இந்த ஆட்சியினுடைய லட்சணமே அவ்வளவுக்கு கேவலமா இருக்கு. இவங்க ஒரு புறம் குவிகிறாங்க, இவங்க ஒரு புறம் இதுக்கு ஒரு படிக்கு மேல போயிட்டு உருவபொம்மை, விஜயோட உருவபொம்மெல்லாம் ஏறிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய அடிப்படையான பிரச்சனை, காவிரிலேருந்து தண்ணி வரல. கிட்டத்தட்ட 50 நாள் ஆகி போச்சு. வழக்கம் போல வருடம் ஜூன் 12ஆம் தேதி திறந்தாங்கணும். இந்த வருஷம் திறக்கல. என்னன்னு கேள்வி கேட்டா, அது கேள்விக்கு பதிலே கிடையாது.
கர்நாடகாவில் பந்த் அறிவிக்கிறாங்க. கர்நாடகாவில் வந்து அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் இருக்காரு. தன்னோட ஜனநாயகன் படம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்காக வாயை மூடிக்கி இருக்காது. அதாவது நீங்க சின்ன பிள்ளையில கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு 3 குரங்கு இருக்கும். அது ஒரு குரங்கு வந்து காதை அடைச்சிருக்கும். இன்னொரு குரங்குக்கு கண்ணை அடைச்சிருக்கும். இன்னொன்று வந்து வாய். இதே மாதிரி தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான பிரச்சனை நடந்தாலும் காதை பொத்திக்கிறது. அந்த அளவுக்கு தான் அந்த முதலமைச்சரே லட்சணம் இருக்கு. காதை பொத்திக்கிறது தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனை நடந்தாலும். இன்னொன்று வாயை மூடிக்கிறது. எதுக்கெடுத்தா வாயை திறக்கிறதே கிடையாது. திறந்தா அது இதுன்னு வைகிறது. டேஷ்ன்றது. நான் என்ன கவர்ச்சி அந்ததான் அப்படின்றது. இன்னொரு சைடு வந்து வாயில வந்துடும் அப்படின்னு ஒரு கருத்தை வைக்கிறாப்புல. இன்னொரு புறம் கண்ணை பொத்திக்கிறார். நாட்டில் என்ன நடந்தாலும் அதை பார்க்கறதே கிடையாது. ஒரு தோணியில போறது. இவங்க தாவேக்காவோட ரூட் மாஃபியாக்கள் வந்து சில திட்டமிட்ட விஷம கருத்துக்களை பரப்புவாங்க. அந்த கருத்துக்களை மட்டுமே பார்த்துக்கிட்டு அதான் உண்மை நினைக்கிறது. தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடந்துருக்குங்க. இவங்க தாவேக்கா கட்சிக்காரர் இருக்கான் பாருங்க. நாமக்கல்ல ஒரு மாவட்ட செயலர் இருக்கான். பேர் சதீஷ். அவன் என்ன பண்றான்னா, ஒரு ஜாதியை சொல்லி இழிவா திட்டுறான். அங்குள்ள ஒடுக்கப்பட்ட அமைப்புகள்ல பல்வேறு அமைப்புகள் வந்து அவனுக்கு எதிராக புகார் கொடுக்குறாங்க. ஆனா அவன் என்ன பண்ணிக்கிறான், ரீல்ஸ் போட்டு சுத்தி இருக்கான். தமிழ் பிள்ளை கட்சினா ஒரு மிகப்பெரிய மாவட்ட எஸ்பி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஒரு போராட்டமே நடத்தினாங்க. இந்த மாதிரி இவன் மேல வழக்கு பதிவு செய்யணும். ஏன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் அவளை கீழ்த்தரமா ஜாதியை சொல்லி அந்த மவனே நீங்க சொல்றீங்க இன்னைக்கு பெண்கள்ண்டு வராங்களே குஷ்பு, ஜெகதீஸ்வரி, தாவேக்கால வரிசையா பல மாவட்ட செயலர்கள் பெண்கள் அமைப்புகள் இப்பெல்லாம் திரண்டு வராங்க. தாவேக்காவோட மாவட்ட செயலர் சதீஷ்னு ஒருத்தவன் நாமக்கல்ல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக பேசுறான். அவன் மேல வழக்கு போட முடியல. அவன் அவளை அநாகரிகமா பேசுறான். அவனோட ஓட்டே தேவையில்ல, நான் வாங்கி தரேன் அப்படின்னு பேசுறான். அதுக்கு ஒரு வழக்கு போட முடியல, தாவேக்கா கட்சியில இருந்து நீக்க முடியல. இப்படிதான் கேவலமா இருக்கு. ஸ்ரீவைகுண்டத்துல அவங்க கட்சியினுடைய மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் சரவணன் மீது வந்து அவங்க கட்சியை சேர்ந்த பெண்ணே பாலியல் புகார் வந்து குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்குறாங்க. ஆனா நீ என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஒண்ணும் கிடையாது. இந்த அளவுக்கு தான் உங்களோட லட்சணம் இருக்கு. விஜய் மோகன் ஒருத்தர் இருப்பான் போல, அவன் பெண்களுக்கு எதிராக பல கொடுமைகள் பண்றான். அந்த பாலியல் பொறுக்கி இவனுக்கு எதிராக ஒன்றும் பண்றது கிடையாது. மதுரையில அமைச்சராக கூட காங்கிரஸ் அமைச்சர் விஸ்வநாதன் பெண்கள் காலை பிடிச்சிக்கு இருக்காப்புல. இதுக்கு எதிராக அந்த பெண்கள் அமைப்பு திரண்டுச்சா? எதுவும் கிடையாது. வாய்ப்பு ஒத்திக்கு இருந்துச்சு. அதுல கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு உதயநிதியை கண்டிச்சு வைகோ வந்து பக்கம் பக்கமா பேசுறாரு. அது உப்பு தண்ணி குடிக்கணும், பேசின பேச்சுக்கு வந்து அணுவிக்கணும், துறை வைக்கவும். அப்படி ரோசமான ஒரு ஆளா இருந்தீங்கன்னா, திமுக குற்ற செயல் உள்ள கட்சி உதயநிதி அப்படி அருவுக்கத்தக்க வகையில பேசுறாரு அப்படின்னா, உங்களோட பையனோட பதவி ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டு ஏதாவது பேச வேண்டியதானே? தாவேக்காவோட கட்சி அட வைக்க வேண்டியதானே? தனால் நீங்க தாவேக்காவை நம்பிதான் இருந்தீங்களா? திமுக நேற்று இருக்க வரைக்கும் இருந்துபிட்டு இன்னைக்கு இங்க போட்ட சோத்தை சாப்பிட்டு நன்றி சோசை யாருக்கு காமிக்கிறது? தாவேக்காவுக்கு. நல்ல வேலைக்கு அந்த 2 எம்எல்ஏ வந்து உதயசூரியன்ல வெற்றி பெற்றாங்க. இல்லைன்னா அந்த ஆள் தொல்லை தாங்க முடியாது. கடந்த காலங்களில் இந்த ஆள் மீதான பல நம்பிக்கை இருந்துச்சு. காவிரி பிரச்சனையா சும்மாவே இருக்க மாட்டார் வைகோ. போராட்டத்தை நடத்திடுவாரு, வீதி வீதியா அதை நடைபெற நடத்திடுவாரு. இன்னைக்கு காவிரி பிரச்சனைக்கு வாயை மூடிக்கிட்டு இருக்காரு. எதுக்கு வாயை மூடிக்கிட்டு இருக்கணும்? முல்லை பெரியார்ல எவ்வளவு பெரிய பிரச்சாரத்தை தொடர்ந்து கொண்டு போனீங்க. கடந்த ஸ்டாலின் அவருடைய ஆட்சி நடந்தப்ப திருச்சியில இருந்து மதுரை வரைக்கும் போதைப் பொருள் ஒழிப்பு பேரணி நடந்தீங்கன்னா இல்லையா? இப்ப என்ன பண்ணிக்கிருக்கீங்க? ஒன்றும் பண்ண கிடையாது. சரி, உதயநிதி மீது பல வழக்குகள் போடுறீங்களா? உதயநிதி பல்வேறு குற்றச்சம்பவங்களை ஈடுபடுற வகையில பேசிட்டாருண்டு. உங்களுடைய ஆதவர்ஜன் என்ன பண்ணாரு? இன்னும் 6 மாசம் பொறுத்துங்கடா, நாங்க என்ன பண்றோம்னு சொல்றாரு. இன்னைக்கு அந்த விஎஸ் பாபு இருக்காருல்ல, அவர் என்ன பேசினாரு? ஒரு ஆத்தாள் அப்பனுக்கு பிறந்தான்றாரு. உங்க கட்சியோட ஒரு மகளிர் அணி மாவட்ட செயலர் ஜெகதீஸ்வரி ஜட்டியோட அடிச்சு உட்கார வச்சிருவேன், அவன்கிட்ட சொல்லிக்கங்கன்றது. நீங்க என்ன பண்ணீங்க? நான் என்ன அந்த மாதிரியா அப்படின்னு ஒரு கருத்தை வைக்கிறீங்க. டேஸான்றீங்க. அப்ப இப்படிலாம் உங்க கட்சியை சார்ந்தவங்க பல தூண்டுதல ஈடுபடுறாங்க. அவங்க மீது வழக்கு போட்டுருவீங்களா? உங்க மீது நீங்க வழக்கு போட்டுக்குருவீங்களா? டேஸ்னா என்ன அர்த்தம்? அந்த டேஸ்ல என்ன நிலப்ப சொல்றீங்க? இந்த ஆட்சினால ஒரு டேஸ் அப்படின்னா என்னத்த சொல்ல வரீங்க? பூனாவை சொல்ல வரீங்களா? சூனாவை சொல்ல வரீங்க? ஈனாவை சொல்ல வரீங்க? என்ன நாவை சொல்ல வரீங்க? இப்போ ஒட்டுமொத்தமா ஆட்சி நிர்வாகம் நடத்துதல போங்க, வெளியே போக வேண்டியதானே? நாளைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர். இன்றைய விவசாயினுடைய கோரிக்கை என்ன இருக்கு? எங்களுக்கான மானியம் தள்ளுபடி பண்ண முடியுமா? கடன்லாம் தள்ளுபடி பண்ணுவாங்களா? வருஷம் பெய்யக்கூடிய பருவமழை பெய்யல இந்த வருஷத்துல, அதனால விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால நிவாரணமா 15,000 ஒரு ஏக்கர் கொடுப்பீங்களா அப்படின்னு பல கேள்விகள்லாம் கேட்கப்பட்டு கொண்டு இருக்கு. எதுக்குமே வாய் பேசல. ஆனா எதிர்த்து பேசக்கூடிய ஜனநாயகத்தினுடைய ஆரோக்கியமான வழியில போராடக்கூடிய இயக்கங்கள் மீது, எதிர்கட்சிகள் மீது இந்த மாதிரியான ஒரு ஏவல் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா இந்த காவல்துறை உங்களோட இருந்துருமா? இதே காவல்துறை
உங்களோடய தொடர்ந்துருவாங்களான்னு நினைக்கிறேன். ஆட்சி மாறும்ல, காட்சிகள் மாறும்ல. கடந்த காலங்கள்ல ஜெயலலிதா அம்மா ஆட்டம் போடாததா? நீங்க போட்டீங்க. அவ்வளவு ஆட்டம் போட்ட ஜெயலலிதா அம்மாவே கடைசி வந்து அவங்களுக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. இன்னைக்கு உங்களுடைய நாட்களும் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. என்னைக்குனா வந்து ஆட்சி கவிழலாம். நீங்க எத்தன நாற்காலிக்கு வந்து 4 கால் வேணும். 3 காலு தான் உங்ககிட்ட இருக்கு. 1 காலு கூட்டணி கட்சிட்ட இருக்கு. என்னைக்குனாவும் புடுங்கிட்டு போவாங்க. பார்த்துக்கங்க. இதுதான் உங்களுக்கு நிலைமை. அதனால இன்னைக்கு உயர்நீதிமன்றம் வந்து விஜய் அரசு தலையில கொட்டுற மாரி ஒரு தரமான சம்பவத்த செஞ்சிருக்காங்க. உதயநிதி மீதான எந்த ஒரு நடவடிக்கையும் இன்னைக்கு எடுக்கக்கூடாது. விசாரணைக்கு உதயநிதி ஒத்துழைக்கணும்னு ஒரு கருத்த வச்சிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த தாவே காட்சி என்ன பண்ணுது? இல்லன்னா இன்னைக்கு திமுக காரங்க போராட்டத்த தொடங்கியிருக்காங்களா? ஓல்டு திமுக தற்போது ஆட்டத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க அதிமுக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அரசியலு. தற்போது இந்த சின்ன பையன்ட்ட நம்ம பண்ணணுமா? நம்ம வயசுக்கு இவங்கலாம் அந்த ஈடாகுவாங்களா? அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இனிமே உங்களே இறங்கி அடிக்க காத்திருக்காங்க தம்பிகளா. இன்ஸ்டாகிராம்ல வெறுமனே ரீல்ஸ் போட்டா மட்டும் பத்தாது. களத்துக்கு வாங்க பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு களத்துல இறங்கிட்டாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நன்றி.